தஞ்சை புதிய பேருந்து நிலையம் பின்பகுதியில் கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடம் பல ஆண்டுகளாக செயல்படாததால் கழிப்பிடத்தை சரி செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள பொது கழிப்பிடத்தின் நிலை என்ன என்பது குறித்த பிரத்யேக கள ஆய்வினை இன்றைய தினம் நியூஸ் 7 தமிழில் ஈடுபட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தின் பின்பகுதியில் உள்ள பூட்டப்பட்டுள்ள பல ஆண்டுகளாக பயன்படுத்தாத ஒரு கழிப்பிடத்தின் முன்புதான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கழிப்பிடமானது தஞ்சை மாநகராட்சி சார்பில் சுற்றுலாத்துறை திட்ட நிதியின் கீழ் கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 28.9 லட்சம் தொகையில் இந்த கட்டடமானது கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட தற்பொழுது இது கடந்த 3 ஆண்டுகளாக இந்த கழிப்பிடம் என்பது பயன்படுத்தாத நிலையில் இருந்து வருகிறது. இதனால் கழிப்பிடத்தின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் 2 கட்டண கழிப்பிடம் மட்டுமே இருக்கிறது. அது போக ஒரு இலவச சிறுநீர் கழிப்பிடமும் இருக்கிறது. ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள இந்த புதிய பேருந்து நிலையம் என்பது கிட்டத்தட்ட வெளியூரில் இருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே இந்த புதிய பேருந்து நிலையம் வந்துதான் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த கிராமப்புற பகுதியில் உள்ளவர்கள் வெளியூர் செல்ல வேண்டுமேயானால் இந்த புதிய பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவார்கள். அதே போல் வெளியூர்களில் திருச்சி, கரூர், ஈரோடு உள்ளிட்ட வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய பயணிகளும் இந்த புதிய பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். நாள்தோறும் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பயணிக்கும் வந்து செல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இந்த கழிவறை என்பது பூட்டி கிடக்கும் காரணத்தினால் தற்பொழுது சமூக விரோதிகளின் கூடாரமாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் சில சமூக விரோதிகள் குடிப்பதற்காக இந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள். மேலும் இந்த பகுதி முழுவதுமே ஆணூரை அதிக அளவில் போட்டுவிட்டு செல்லப்பட்டுள்ளது. அதாவது இதை சமூக விரோதிகள் வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது என்பது தெரிகிறது. மேலும் சிறுநீர் கழிப்பவர்கள் பணம், அதாவது ஏழை எளியவர்கள் பணம் கட்டி சிறுநீர் கழிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் இந்த பகுதியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த கட்டிடம் கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்டு தற்போது இது பயனற்றதாக இருந்து வருகிறது. பயனற்றதாக இருந்து வருவதோடு மட்டுமல்லாமல் இதை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் இருக்கக்கூடிய இந்த சிறிய வழியாக இந்த பகுதியை சமூக விரோதிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இலவச கழிப்பிடம் இல்லாத காரணத்தினால் வெளியூர்களில் இருந்து வரும் ஏழை பெண்கள் சிறுநீர் கழிப்பதற்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த பூட்டி கிடக்கக்கூடிய இந்த கழிப்பறையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், இலவச கழிப்பறையை கொண்டு வர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நம்மிடையே தற்போது தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் பயணி ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்போ இந்த பகுதியில இந்த டாய்லெட் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு கவர்மெண்ட் கட்டி அப்படியே விட்டுருக்காங்க. 2 கட்டண கழிப்பிடம் இருக்கு. பொதுமக்கள் இதனால எவ்வளவு சிரமப்படுறாங்க? இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு? அதாவது பொதுமக்கள் வந்ததும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கட்டண கழிப்பிடத்தை தேடி போக மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறது இலவச கழிப்பிடமா நல்லபடியா இருந்துச்சுன்னா போகும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா கட்டட கழிப்பிடங்கிறது 2 தான் இருக்கு. இன்னைக்கு தஞ்சாவூர்ல புதுக்கோட்டை, மதுரை, கும்பகோணம் எல்லா பஸ்ஸுக்கான 2 இது மட்டும்தான் இருக்கு. எல்லா பேசஞ்சரும் ஒரு 2 கட்டண கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியுமானா சத்தியமா அது சாத்தியம் கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இலவச கழிப்பிடம் பயன்பாட்டுல இருந்து இப்போ கடைசியா ஒரு பல வருடங்களாக பயன்பாட்டுல இல்ல. இது ஏன் பயன்பாட்டுல இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த இலவச கழிப்பிடத்தை பயன்பாட்டு கொண்டு நல்லபடியில பராமரிச்சாங்கன்னா ஏழை எளிய பயனாளிகளுக்கு நல்லபடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்த ஃபுல்லாவே அடைச்சு வச்சிருக்காங்க. இது சமூக விரோதிகளோட கூடாரமா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தண்ணி அடிச்சு நிறைய இடம் பாட்டிலாம் உடைச்சு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு காண்டம் பாக்கெட் மட்டுமே ஒரு 100 கிட்ட கிடக்கு. பகல்லையும் சரி நைட்லயும் சரி இந்த சைடு வந்தா ரொம்ப மோசமா இருக்கு. பெண்கள், குழந்தைகள் எல்லா பயணிகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது இப்படி சமூக விரோதிகளோட ரொம்ப மோசமா இருக்கு. இது தமிழ்நாடா இல்ல வடநாடா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தோணுது. கவர்மெண்ட் இப்ப மாநகர சார்பில் இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாநகராட்சி சார்பா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நல்ல ஸ்பேசஸ் நிறைய இருக்கு. இதை பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. சரிங்களா? இந்த கட்டண கழிப்பிடத்தை மறுபடியும் சீரமைச்சு இதை இலவச கழிப்பிடமாகவும் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக்ல யூரின் போனா
ஹார்ன் அடிக்கிற மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அதில் யாருமே மதிக்கிறது கிடையாது. இன்ன வரைக்கும் அதில் யூரின் போயிட்டு தான் இருக்கு. அது அப்படியே ஒரு விளம்பரமா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கண்காணிக்காம விட்டுட்டாங்க. மறுபடியும் அதையும் கண்காணிச்சு பப்ளிக்ல யூரின் போறவங்க, டாய்லெட் போறவங்கள பொது கழிப்பிடம் வந்து பயன்படுத்துற மாதிரி கொண்டு வரணும். பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தாம பொதுவெளியில போறவங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போடணும். சரிங்களா? யாரும் மக்களை சொல்லியும் குறையில்லை. ஏன்னா பொது கழிப்பிடம் நல்லபடியா இருந்துச்சுன்னா மக்கள் ஏன் வந்து வெளியில பொதுவா போறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது இந்த 28 லட்சம் நிதி வீணாவதை தடுத்து மாநகராட்சி உடனடியாக இந்த பூட்டப்பட்டுள்ள சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய இந்த கழிப்பிடத்தை உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதில் இலவச கழிப்பிடத்தை கொண்டு வந்து பொதுவெளியில் பொதுமக்கள் சிறுநீர் கழிப்பதையும் தடுக்க வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே மாநகராட்சியினரும் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வேறு ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பாக தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார்.